வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்குலங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இப்ப சமீப காலமா ஒரு நண்பர் வந்து என்கிட்ட பேசினாரு. ஒன்லி ஒரு திரைப்படத்துறையை மட்டும் அந்த ஒர்க் பண்ண படங்கள், அதுல வந்து நீங்க அனுபவிச்ச சந்தோஷங்கள், நடிகர் நடிகைகள், இப்படி ஒரு இதுவா போடுங்க, பேட்டனா போடுங்க, கண்டிப்பா வந்து அது வைரல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. விலாங்கு மீன் ஒரு திரைப்படம் முதல்ல ஆபீஸ் பாயா போய் சேர்ந்த விலாங்கு மீன் திரைப்படம். அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நடிகை, முன்னாள் நடிகை ஜெயதேவின்ட்டு ஒரு அம்மா, அவங்கதான் ப்ரொடியூசரு, அவங்கதான் டைரக்டர். அதுக்கப்புறம் நம்ம வேலுபுரபாக்கம், அவர் தான் கேமராமேனு. ஷியாம்ட்டு ஒரு மியூசிக் டைரக்டர், அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஹரிபிரசாத்னு ஒரு ஹீரோ, தெலுங்கு ஹீரோ, நட்சத்திரங்கிற படத்துல எல்லாம் நடிச்சாரு. அப்புறம் நன்றி மீண்டு வருக, நலம் நலம் அறியாவ, அந்த மாதிரி படங்கள் நடிச்சாங்க. அங்க வந்துதான் சுலக்ஷா மேடம் எனக்கு பழக்கம். இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் வெவ்வேறு விதமா நான் வந்து அங்க சந்திச்சிருக்கேன். அந்த ஜெயதேவி அக்கா வந்து ஒரு 16 படங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. மௌலி சர்லாம்ஸ் படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்க கூட ஆள் கிடையாது. ஆனா பெரிய ப்ரொடியூசரு, நல்ல லட்சாதிபதியா இருந்தாங்க, நல்லா அனுபவிச்சாங்க. அவங்க வந்து அதிகமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. இருந்தாலும் ஹரிபிரசாத்தை வந்து திருமணம் பண்ணி அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம வேலுப்பிரபாகர் கேமராமேனை வந்த பிறகு அவங்க வந்து சல்லாப காதல், கள்ளக்காதலா ஏற்பட்டு கடைசியில் ஹரிபிரசாத் விட்டுட்டு ஓடி, அதன் பிறகு பிரபாகர் சார் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரும் கொஞ்ச நாள் நல்லா அனுபவிச்சாரு, நல்லா வாழ்ந்தாரு. அவங்களோட பணத்தை எல்லாம் சுரண்டிட்டு கடைசியில அவங்க மேலேயே பழி சமைச்சிட்டு அவரு ஒரு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது எல்லாம் வேறு பக்கம். இது வந்து வேலு பிரபாகரோட உண்மை முகம். அதுல வந்து ஹரிபிரசாத் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு தயாரிப்பாளர் இருந்து படம் பண்றாங்க. அந்த படத்துல அவர் ஹீரோவை நடிச்சு பெரிய ஆளுன்னு நினைச்சாரு. அந்த ஹரிபிரசாத்துக்கு தன்னோட மனைவி தப்பு பண்றான்னு தெரிஞ்ச பிறகு, தன்னோட மனைவியை வந்து நேரமா பார்த்துட்ட பிறகு அவங்க கூட இருந்து வாழ்றதுக்கு அவங்க பிடிக்காதான அவரு பிரிஞ்சு போயிட்டாரு. இந்த சூழல்ல அதே கம்பெனில வந்து வைரமுத்து சாரு அந்த படத்துக்கு ஒரு பாடல் எழுத வந்தாரு. அங்கதான் அவருக்கு அறிமுகம். அப்பயே நான் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவரோட வளர்ச்சி வேறு விதமானது. அவரை பத்தி நம்ம விமர்சனம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் சுலக்ஷா மேடம் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு நடிகை. ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப கண்ணியமானவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தன்னோட ஒர்க் பண்றவங்கள்ட்ட பரிமாறிப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னாக்க கூட ஒர்க் பண்றவங்களை கூப்பிட்டு வச்சு இதை என்ன செய்யலாம், இது எப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அவங்க வந்து பரிமாறிக்கிற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி உள்ள நடிகர்கள், அந்த மாதிரி ஒரு நடிகர்கள், அவங்களெல்லாம் வந்து நம்ம தப்பா சொல்லணும், தப்பா பேசணுங்கிறதுக்காக நான் இந்த காணொலி போடுறத. இவங்க கூட பணியாற்றும் போது எனக்கு நடந்த அனுபவங்கள், அந்த நிழல்கள் ரவி சாரு, அதுல எப்படி சார் எனக்கு நிழல்கள் ரவி சாரு அதுல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச படத்துல எனக்கும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல அந்த நடிகை பேரு பழைய நடிகை சரியா ஞாபகம், அவங்கள பாராட்டி ஒரு பொக்கையை கொண்டாந்து ஹீரோ வந்து கொடுப்பாரு. அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவாரு. சுலக்ஷனா வந்து பொண்டாட்டியா இருப்பாங்க. இவங்களை வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ஆசைப்படுவாங்க. இது வந்து ஸ்டேஜ்ல ஒரு பூச்செண்டை, அந்த பூச்செண்டை கொடுக்கணுங்கும் போது அந்த பூச்செண்டை கொடுக்கறதுக்கு ஒரு பையன் தேவையில்ல. அப்ப நான் அழகா வாட்டம் சாட்டம் நல்ல சிவப்பு கலர் சட்டை போட்டு உடம்போட சின்ன சட்டை மாதிரி போட்டு கொடுத்து தெலுங்கு காஸ்டியூமை தச்சு கொடுத்தாரு. அப்படியெல்லாம் அழகா இருந்தேன். அந்த பூச்செண்டை கொடுக்கறது நான் தான் அழகான ஆளு, நான் தான் ஒரு பொருத்தமா ஏற்பட்டு டைரக்டர் ஜெயலலின்னு சொல்லிட்டாங்க, வேலுபெருமாறுன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த சீனை நடிக்க கூடாது அந்த எம்ஆர்கே நினைச்சு நான் போக விடலைங்க. இந்த வேலையை விடுறாரு, அந்த வேலையை விடுறாரு, அப்படிதான் இப்பதான் பேங்க் போயிடான்னு என்ன அனுப்பிச்சு கடைசி வரைக்கும் என்ன அனுப்பவே இல்லை. ஆனா அந்த சீனை வேற ஆளுங்க செய்யக்கூடாது. முதல் படம், முதல் சீனு, நான் நடிக்கிற சீனு ஒரு தயாரிப்பாளர் கெடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஒருவேளை அந்த சீனை நான் நடிச்சிருந்தா நான் பெரிய ஆள் ஆயிருப்பனோ அப்படிங்கிற கனவுலாம் இருந்து
இப்படிதாங்க திரைப்பட துறையில நிறைய நிறைய சொல்லுவார். அதே மாதிரி 2வது படம் என்ன பெத்த ராசா. என்ன பெத்த ராசாவை ராஜ்கிரண் தயாரிப்பாளரு, ராமராஜன் ஹீரோ, ரூபணி ஹீரோயினி, ராதா ரவி சாரு நடிச்சிருக்கிறாரு. இன்னும் மற்ற ஸ்ரீவித்யா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அப்படி இருந்தாலும் அந்த படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எந்த மனிதனுக்கும் ஒரு வேலை செய்யறான், அந்த வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு பல பேர் நினைப்பாங்க. அதுலயும் ஒரு சில பேர் என்ன கெடுத்தவங்க இருக்காங்க. அந்த என்ன பண்ற ரசோல மிகவும் வலிமையான மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது அந்த பாட்டு அது ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராமராஜன் என்ன பண்ணாரு, இரவு நேர ஷூட்டிங். அவர்லாம் அன்னைக்கு அரசியலுக்கு வரக்கூடிய சூழல். நம்ம சைதை துரைசாமி அவர்கள் கூட கற்பகம் ஸ்டுடியோல ஈவினிங் ஒரு 7 மணிக்கெல்லாம் ராமராஜன் கிட்ட பேசிட்டாங்க. அப்புறம் நைட் டிஃபன் கேட்டாங்க. ஒரு 10 இடியாப்பம் வாங்கி பிரிச்சு வச்சேன். அப்புறம் பாயா பிரிச்சு வச்சேன். யாருக்கு? ராமராஜனுக்கு. அவருக்கு பர்சனலா மனவருன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த நேரத்துல அவரை காணும். வந்தவங்களுக்கு நான் செஞ்சேன். அப்ப நான் குடிக்கிறதுக்குன்னு அந்த பாண்டிச்சேரி வாட்டர், இப்பதான் இண்டஸ்ட்ரி பாண்டிச்சேரி வாட்டர், கை கழுவுறதுக்குன்னு ஜக்கில கொண்டாந்து கார்பரேஷன். இவர் என்ன பண்ணாரு, வந்தாரு, கை கழுவு ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து ஊத்துனாரு, கேஸ்ல வாஷ் பண்ணாரு. இங்கேயே ஒரு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு யாரு, ராமராஜன். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டாரு. டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போறாரு. டக்குன்னு மேனேஜர் வந்துட்டாரு. மேனேஜர் சாங் சொல்லி மீட்டிங்ல இருக்கு, அது ஒரு 2 மணிக்கு வரைக்கும் போலாம். இல்ல அண்ணன் தான் வந்திருக்காங்க, யாரு செய்யத்துறை சாமி எல்லாம் வந்திருக்காங்க, அதனால நான் கட்சி விஷயமா போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், பெரிய ஷிஃப்ட், மழைக்கு தான் வந்தா பிரச்சனை ஆயிடும், எப்படியாவது முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு போயிருக்காரு. இவரு வேற வழி தெரியல. அந்த டென்ஷன்ல அந்த பிஸ்லரி வாட்டர் இருக்கு இல்லைங்களா, 1 லிட்டர் வாட்டர் 2 லிட்டர் வாட்டர்னா, அந்த வாட்டர்ல தண்ணி எடுத்து அப்படியே கை கால ஊத்துறாரு. பக்கத்துல சைதை துரைசாமி உட்காந்துருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்க கீழே ஊத்துறாரு, ஊத்துறாரு, அது ஆட்டையில ஊத்துறாரு, ஊற்றி தூக்கி அடிக்கிறாரு. அதோட கிளம்பி போனாரு. அந்த படம் அந்த பாடல் ஷூட்டிங் நடந்துட்டு பாதி நேரத்துல ஒரு உதவுமணி பேச்சை கட்டிட்டு அவுட்டோர் கிளம்பினாரு. அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன். இது நண்பர்கள் சொன்னாங்க, ஒரு படத்துல யாரோட மனசையும் பாதிக்காதவருக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வைரலாம் சொன்னாங்க. உங்களை நம்பிதான் சினிமா ஒண்ணு. நன்றி, வணக்கம். GM மாயவன் வாசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா, ஜெயிப்பது யார், தோற்பது யார், போட்டி நடக்குது பூமியிலே. மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன் ஏமாத்துறான். படிச்சவனும் அதை நம்புறான், பாமரனும் இதை ரசிக்கிறான். எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா. எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா, ஜெயிப்பது யார், தோற்பது யார், போட்டி நடக்கும்